பாகவத தர்மத்தினுடைய பெருமையை எடுத்து தியாகராஜ சுவாமிகள் ஆச்சரியமா சொல்றார். பஜன சுகம், இந்த பஜன சுகத்துக்கு ஈடா மோட்ச சுகத்தை கூட சொல்லப்படாது அப்படின்னு பரம பாகவதாள்லாம் எடுத்து சொல்றா. ஏன்னா மோட்சங்கிறது என்ன? சரீரத்தை விட்டு கிளம்பி ஏதோ ஒரு லோகத்துக்கு போகிறது இல்லை மோட்சம். சம்சாரத்திலேருந்து விடுதலை தான் மோட்சம். அது பஜனையிலே இருக்கே. தன்மனஸ்காக ததாலாபாக தத்விசேஷ்டாக ததாத்மிகாக தத்குணானேவ காயந்தியான்னு காயம் வாக்கு மனசுங்கிற திரிகரணமும் பஜனையில் ஈடுபட்டுடுறது. அப்புறம் பிரபஞ்ச நினைவே இல்லை ஒருத்தனுக்கு. பிரபஞ்சத்தினுடைய பற்று இல்லாமல் இருக்கிறது தான் மோட்சம்னு பேர். அற்றது பற்றனில் உற்றது வீடு. வீடுங்கிறது என்ன? ஸ்வரூபத்தில் இருக்கிறது தான் வீடு. மோட்சத்துக்கு வீடுன்னு ஒரு பேர் உண்டு, ரொம்ப அழகு. அதனால தான் நம்மெல்லாம் கூட சொல்கிறதே அகத்துக்கு வாங்கோ ஆத்துக்கு வாங்கோன்னு சொல்கிறோம் இல்லையா? அது கூட அகத்துக்கு வாங்கோங்கிறது தான் அர்த்தம். அகங்கிறது தான் ஆம்னாச்சு கடைசியில். அப்படின்னா என்னென்னா ஹிருதயத்துக்கு வாங்கோன்னு அர்த்தம். அப்போ வீடுங்கிறது எதுனா வாஸ்தவத்தில் ஹிருதயஸ்தானம் தான். அதோ இங்கே அந்தராத்மா ஹிருதயத்தில் பிரகாசிக்கிறாரே அதுக்கு தான் வீடுன்னு பேர். சித்தம் போய் பகவான் இடத்துல ஒடுங்கிறதுக்கு தான் மோட்சம்னே பேர். அது பஜனையிலே நடக்கிறதே, ரொம்ப அழகாக நடக்கிறதே. அப்போ மோட்சங்கிறது ஏதோ ஒரு ஸ்தானத்துக்கு போய் சேர்றதுன்னு அர்த்தம் இல்லை, இருப்பில் இருக்கிறது. இருப்பாக இருக்கிற பகவானிடத்துல போய் நித்தியம் சித்தஸ்திதம் மே பவனபுரபதே கிருஷ்ணா காருண்ய சிந்தோ ருத்வா நிசேஷதாபானே பிரதிஷது பரமா